My dear students, this is class 11 math chapter 3 trigonometry exercise 3.8 question number 2 பார்க்க போறோம். Solve the following equation for which solution lies in the interval 0 degree include ஆகும் and up to 360 degree include ஆகாது. அதாவது 0 to 359 degree வரைக்கும் மட்டும் ஆன்சர் எடுங்க. புரியுதுங்களா? 0 degree to 359 degree வரைக்கும் மட்டும் ஆன்சர் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1ல் சைன் பவர் 4x ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸு. ஓகே, இப்போ இதையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போது சைன் பவர் 4x மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? தப்பி தவறி கூட பவர் டூ ரெண்டு பக்கமாக ரெடியூஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ ஒரு ஆன்சர் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இது போல் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் காமனாக இருக்குது பாருங்கள், அதை வெளியே எடுத்துருங்க. அப்போ இங்கே என்ன மீந்திருக்குன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் மீந்திருக்கும். இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸே வெளியே வந்த பிறகு -1 தான் போட்டாக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டு ஃபேக்டராக பிரிஞ்சிடுது இல்லையா? சைன் ஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு 0 அண்ட் சைன் ஸ்கொயர் எக்ஸு -1 ஈக்குவல் டு 0. இது போல் ரெண்டு ஃபேக்டராக பிரிஞ்சிடுது. இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்சோ 0 தான். அதாவது 0க்கு ரூட் எடுத்தாலும் 0 தான். ஓகேவா? இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்த பிறகு பாருங்கள், சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. சொல்யூஷன் என்ன பாருங்கள், ஜென்ரல் சொல்யூஷன் தீட்டா ஈக்குவல் டு n பை n பிலாங்ஸ் டு இன்டீஜர். அப்போ தீட்டா ஈக்குவல் டு n பை n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஸோ இப்போ n ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து பார்க்குறேன். அப்போ எனக்கு இங்கே தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஓகேவா? n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்து பார்க்குறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னோட பிளேஸில் 1 போட்டோம்னா 1π, அதே பைன்னே சொல்லலாம். சரி, என்னோட பிளேஸில் நான் மைனஸ் போட முடியாது, ஏன்னா ஆங்கிள்ஸ் எல்லாம் ப்ளஸில். ஸோ n ஈக்குவல் டு 2 போட்ட உடனே என்ன ஆகிடும்? 2π ஆகிடும். இது 2π தானே, 2π இன்க்ளூட் ஆகாது. அதனால் இந்த ஃபேக்டரை வச்சு இது போல் நான் ரெண்டு சொல்யூஷன் எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? சரி, இந்த ஃபேக்டருக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போது சைன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே வச்சுட்டு -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆகிடுமா? இப்போது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு +or-1, ஏன் ரூட் எடுக்கும்போது +or-1 வருமா? ஸோ ஃபர்தராக இது இன்னும் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடுது. அதாவது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஆன்சரும் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு ஒரு ஆன்சரும் மறுபடியும் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடுது. ஓகேவா? இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சைனோட எந்த ஆங்கிளுக்கு வரும்? சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா 1க்கு பதிலாக சைன் π/2 போடலாமா? அதே போல் இந்த இடத்துல சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்திருக்கு. அப்போ -π/2. ஆனால் நான் -π/2 இங்கே போட முடியாது. -π/2னாலும் 270 டிகிரினாலும் 3π/2னாலும் மூணுமே ஒன்று தான். புரியுதுங்களா? ஸோ -π/2க்கு பதிலாக இங்கே ப்ளஸில் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை நான் இங்கே போட்டுக்கிறேன். அதாவது சைனில் 3π/2. புரியுதுங்களா? -1க்கு பதிலாக சைன் 3π/2. ஓகே, இப்போது மறுபடியும் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா மாடலில் வந்துச்சு இல்லையா? அப்போ இப்படி வந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? திரும்ப இங்கே வாங்க, டேபிளுக்கு வாங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பான்னு வந்தால் மோர் எவர் ஆல்பா பிலாங்ஸ் டு -π/2 π/2 இந்த இன்டர்வல்குள்ளே ஆல்பா வந்திருக்கிற பட்சத்தில் இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் -1/n ஆல்பா, n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த மாடல் இது வந்தாச்சு. ஆல்பாவோட பிளேஸில் π/2 வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு nπ ப்ளஸ் -1/n ஆல்பாவுக்கு பதிலாக π/2, n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, சரி, இப்போ நான் 0 கொடுத்து பார்க்குறேன்ப்பா. n ஈக்குவல் டு 0 போட்டால் இது மொத்தம் 0 ஆகிடும். அது போக -1க்கு பவர் 0 வந்தால் அது 1 தான். அப்போ π/2. சரி, n ஈக்குவல் டு 1 போட்ட உடனே இது ஒரு 1π ஆகிடும். இது வந்து -π/2. மைனஸில் தான் ஆன்சர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல. இப்போது n ஈக்குவல் டு 1 கொடுத்து பார்க்குறேன். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1π தானே. அப்புறம் -1க்கு பவர் 1 வந்தால்
மைனஸ் ஒன்று தானே, அப்போ மைனஸ் 5/2. மறுபடியும் எனக்கு 5/2 தான் ஆன்சராக வருது. அடுத்து சப்போஸ் நான் மைனஸ் ஒன்று கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, இங்கே மைனஸில் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ 2 கொடுத்தேன்னா இதுவே 2π ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 2π, இது வந்து ப்ளஸ் ஒன்னாக மாறிடும். அப்போ 5/2 மிச்சமாக போயிடும், எக்ஸீட் ஆகிடும். ஸோ இது வர முடியாது. ஸோ நான் இது ஒரு ஆன்சர் மட்டும் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இங்கே வாங்க. sin x equal to sin 3π/2. அப்போ x equal to nπ plus minus 1 power n into 3π/2. சரியா? இப்போ நான் n equal to 0 கொடுத்து பார்க்குறேன். அப்போ x equal to இது மொத்தம் 0 ஆகிடும். அப்போ மைனஸ் 1க்கு பவர் 0 போட்டால் 1 தான் அது. அப்போ எனக்கு 3π/2 ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? சரி, நான் 1 போட்டேன்னா என்ன ஆகிடும்? இங்கே பாருங்கள், இது ஒரு 1π. மைனஸ் 1க்கு பவர் 1 வந்தாலும் மைனஸ் 1 தான். ஏன்னா அப்போ மைனஸ் 3π/2 மைனஸில் வரக்கூடாது இல்லையா? ஆன்சர் மைனஸில் வரக்கூடாது. 2π மைனஸ் 3π மைனஸ் 5/2 வந்துடுது. அதே ஆன்சர் தான், மைனஸ் 5/2னாலும் 3π/2 தான். n ஈக்குவல் டு 2 போட்டோன்னா எங்கேயோ போயிடும், வரவே முடியாது. அப்போ இங்கே இது ஒரு ஆன்சர் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ பாசிபிள் சொல்யூஷன்ஸ், அதாவது 0லேருந்து அந்த 360 டிகிரிக்குள்ளே நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2 ஆன்சர் எடுத்தோமா? பாருங்கள், x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு π. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 5/2, இங்கே x ஈக்குவல் டு 3π/2. இந்த 4 ஆன்சரை எடுத்து இங்கே எழுதணும். ஓகேவா? x ஈக்குவல் டு 0, π/2, π, 3π/2. ஸோ இத்தனை ஆன்சர் வரும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.